யாரும் எதிர்பாராது. பிப்ரவரி மாதம் 13 காலையில முதல் SMS என்ன வருது? ₹5000 வந்துவிட்டது என்ற நல்ல செய்தியை தந்தது யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒன்னல்ல, ரெண்டல்ல, மூணல்ல, நாலல்ல, 5 அல்ல, 6 அல்ல, 7 அல்ல, இந்த 2 மாசத்துல மட்டும் ₹8000 உங்க கணக்குல கொடுத்துருக்காங்க. இது வேற பார்த்துட்டீங்க. காரணம், அவர் உங்கள் மீது அவ்வளவு பற்றும் பாசமும். என் தமிழ்நாட்டு தாய்மார்கள் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும். என் தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவில் அதிகமான படித்தவர்களாக இருக்க வேண்டும். என் தமிழ்நாட்டு பெண்கள் அதிக வேலைவாய்ப்பை பெற்று மிகவும் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்ற கனவை காண்கின்ற ஒரே முன்னணி தலைவர் தான் நம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி. இந்த திட்டத்தை 5 ஆண்டுகள் முன்பு அறிவித்தார். அப்பொழுது கேரளம் பேசினார்கள், இது நடக்காது, உரிமை தொகை ₹1000 அது டாக்ஸ் வராது. செய்தார். 1,15,00,000 தாய்மார்கள் மட்டுமே மாதம் ₹1000. அப்புறம் சரியான ஆளுக்கு ஒப்படைத்தார் நம் தலைவர் தளபதி. யாரு? நம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் அதை பொறுப்பேற்ற பல தாய்மார்கள் வரலன்றாங்க, ஒரு குறையா சொல்றாங்க. அந்த குறையை நிவர்த்தி செய்கிறார். எங்களுக்கு யாராருக்கு பாக்கி வரலையா, ஏன் வரல சொல்லுங்க, நாங்க செய்யறோம்னு சொல்லி 1 மாச காலத்துக்குள்ள இன்றைக்கு போன மாசம் வரைக்கும் 1,30,00,000 தான் மக்கள் தொகைகள் உறுதிகள் வந்தது. இன்னைக்கு பார்த்தா 1,31,00,000. அதுல குறைகள்லாம் நிவர்த்தி செய்து தினமும் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. காரணம், உங்களை பற்றி தினமும் கவலைப்படுற ஒரே தலைவர் ஏன் சிறப்பா சொல்றேன்னா, திட்டத்தை பார்த்து இந்தியா முழுவதும் இப்படி செய்து இது ஏன் நமக்கு இந்த வரவில்லை, மனதில் ஏன் வரவில்லை, ஏன் எண்ணத்தில் வரவில்லை? அவள் சிறந்த திட்டம். நீ யார் கையிலும் நம்ம இருக்காமல், யார் கையையும் வேண்டாமல் நீங்களே போய் உங்கள் அது மட்டுமா, பெண்கள் உறவினத்தில் மிகுந்த அக்கறை உள்ள ஒரே முதல்வர் யார் என்றால் அது பெண்களை அதிகமாக பாதிக்கின்ற நோய் என்றால் கருப்பை புற்றுநோய். கருப்பை புற்றுநோய் செர்விக்கல் கேன்சர் என்பாங்க. செர்விக்கல் கேன்சருக்கு தடுப்பூசி வந்திருக்கிறது. ஒரு ஊசி விலை ₹16,000. கருப்பை புற்றுநோயை தடுக்கின்ற ஊசியை ₹16,000. இந்தியாவிலேயே உலகத்திலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் தான் முத்துவேல் கருணாநிதி இலவசமாக நம் மகளிருக்கு அந்த ஊசியை, தடுப்பூசியை சொன்னார். நம்ம பெரியார் உங்க வீட்டுல 3 குழந்தை இருக்கு, 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கு. யார படிக்க வைக்கிறீங்களா? காசு இல்லை. இருக்கிற காசுலாம் முதல்ல பொண்ணை படிக்கவை. அந்த பொண்ணு படிச்சாதான் உன் குடும்பம் வழங்கும் என்று சொன்னார். பெரியார் வழியில் வந்தவர் தான் நம் தலைவர். உங்கள் முன்னேற்றம், நீங்க நல்லா இருந்தாதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்களை நம்பிதான் உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரருக்கு பசங்களுக்கு எல்லாம் உங்கள் நலனில் அக்கறை உள்ளவர் தான். அதுக்காக சொல்றாரு, உங்க வீட்ட தங்கம் இருந்தா தங்கத்தை திடுவாங்க, வெளியே இருந்தா வெளியே திடுவாங்க, டிவி இருந்தா டிவி திடுவாங்க, செல்போன் இருந்தா செல்போனையும் திடுவாங்க. ஆனா திருட முடியாத போது உங்கள் கல்வி, உங்கள் படியுங்கள், உங்களுக்கான ஊக்கத்தை நான் தருகிறேன். அரசு பள்ளியில படிக்கிறியா, மாசம் 1000 நான் தரேன், போய் படி. வெளிநாட்டுல போய் படிக்கணுமா, அந்த செலவை தமிழ்நாட்டு அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்ன ஒரே தலைவர் யார் என்றால் நாம் தமிழர்கள் கூட்டு வைத்தோம். ஏன் நீங்க முன்னேறணும், நீங்க முன்னேறினாதான் தமிழ்நாடு முன்னேறும். அந்த எண்ணத்தில் தான் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
அது மட்டுமா, இன்று படிக்கிறோம், இந்தியாவிலே அதிகமான பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலம் இருந்துன்னா கிட்டத்தட்ட 48% பெண்கள் எங்க போறாங்க, வேலைக்கு போறாங்க. அதுக்கு காரணம் அந்த பரிச்சை. ஒரு காலத்து தெரியுமா, பெண்கள் தான் நீங்க தாய்மார்கள் இருக்கீங்க. அந்த காலத்துல 1910 என்ன பண்ணுவாங்க, சொத்து போகக்கூடாது, சொந்தம் போகக்கூடாதுன்னு 8 வயசுல 6 வயசுல என்ன பண்ணுவாங்க, குழந்தை திருமணம். அப்பதான் வியாதி வரும், கால்தான் வரும், இதெல்லாம் வரும், பொட்டு பொட்டு எல்லாரும் செத்துருவாங்க. 6 வயசுல கல்யாணம், 8 வயசுல பையன். அந்த பொண்ணுக்கு தெரியாது, சுற்றுவாங்களா சொல்லி ஒரு வெள்ளை புடவை கட்டி ஓரமா எந்த நல்ல நிகழ்ச்சிக்கும் அந்த பெண்ணை பாவம் அறியாத பெண்ணை நீங்க தண்டிக்கல. அந்த பொண்ணுக்கு என்ன பருவம் கூட வந்திருக்காது. ஏன் நான் எனக்கு இந்த வேதனை, நான் என்ன பாவம் செய்தேன் என்று தவித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்து என்று சொன்ன முதல் தலைவர் தந்தை பெரியார். அந்த பெண்ணை படிக்கவே என்று சொன்னது பெரியார். அந்த பெண் படித்து திமுக ஆட்சியில தான் பெண்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்தார் அடிக்கடன். என்ன சொன்னாங்க, ஐயா அதெல்லாம் படிக்க ஆசைப்படுறோம், மருத்துவத்தில் படிக்கணும், எங்க கல்லூரி. ஆனா ஒரு மாவட்டத்துக்கு இப்ப 7 மாவட்டத்துல இருக்கு. ஒன்னொன்னு கலைஞர் சொன்னார், உங்கள் அருகிலே உங்கள் மாவட்டத்திலே நான் அரசு கல்லூரி கொண்டு வரேன், கலைக்கல்லூரி கொண்டு வரேன், மருத்துவக் கல்லூரி கொண்டு, இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு. இந்தியாவில தாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு கலைக்கல்லூரி இருக்கு. போறது கஷ்டமா இருக்கு. தமிழ்நாட்டில் எங்கேயாவது போங்க, உங்களுக்கு விலையெல்லாம் பேருது, உங்களுக்காக சேவைக்காக காத்திருக்கிறது. அந்த சேவை, அந்த சுமை கூட உங்களுக்கு தராமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறேன் என்றால் நீங்க நல்லா இருக்காடா தமிழ்நாடு. அது வெளிப்பாடு தான். இந்தியா பாத்தீங்கன்னா, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சொல்லுவாங்க, வளர்ச்சி இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி 5.6%. இந்தியாவோட வளர்ச்சி. இந்த தமிழ்நாடு வளர்ச்சி தெரியுமா, மாடல் நாயகன் வளர்ச்சி 11.0. இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் இருந்தால் தமிழ்நாடு. முதலமைச்சர் யாரு, கருணாநிதி ஸ்டாலின். ஏனென்றால் தொடர்ந்து மக்களுக்காக அத்தனை தொழிற்சாலைகள் இங்க வராங்க, தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க. ஏனென்றால் இந்த அமைதி பூங்கா என்ன பண்ண, இங்கே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவ பகையே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அண்ணன் தம்பி கதை போல் தான் போகுது. இன்னைக்கு இஸ்லாமிய பண்டிகையா பிரியாணி தேடி வரும், எங்கள் பொங்கலா தீபாவளி பொங்கலா இனிப்புகள் உங்கள் பக்கம் வரும், கிறிஸ்துமஸா அது ஒவ்வொருத்தருக்கு வரும். ஏனென்றால் அன்பும் பாசம் கொண்டார். இதுதான் மத நல்ல ஒன்றுதான் தமிழ்நாடு. குருவானுங்களா பாஜக மோடி முருகானா எப்படியாவது மதத்தை வைத்து வெறுப்பு அரசியலை செய்து பகையை கொண்டு வந்து நீ அடிச்சுக்க பக்கத்துல வந்துருக்கீங்களா, இந்து முஸ்லீம் பக்கத்துல வரலாமா, இந்து கிறிஸ்தவ பக்கத்துல உட்காராமா, அடிச்சுங்க. நீங்க அழித்துக் கொண்டால்தான் பாஜக வளரும். இது தமிழ்நாட்டில் நடக்காது என்று பாதுகாப்பு அரணாறு போவதுதான் நம் தலைவர். அவனுக்கு தெரியுது திமுக இருக்கிற வரைக்கும் பாஜகவோ RSSஓ இந்த மாதிரி எவ்வளவு பார்த்தாங்க என்ன பண்றது, நீ புரியாது முடிக்கணுங்க. அதை இருக்காங்கல்ல நமக்கு வாய்ப்பு இருக்க யாரு எடப்பாடி. எப்படி பக்கத்துல எடப்பாடி அவங்க நீங்க பெரிய தலைவர் எல்லாம் வச்சுங்கப்பா, தாய்மார்கள் எல்லாம் இருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில ஒன்றுமே ஒன்றுதான் மறக்கக்கூடாது. எதை மறக்கக்கூட தெரியுமா, நம்ம திட்டா தெரியுமா, நமக்கு எதிராக பேசுறாங்க, எதிர்கட்டு போகிறாங்க, அவரை கூட மறக்கலாம்.
ஆனா நமக்கு துரோகம் செய்யறான் தெரியுமா, அவனை மட்டும் வாழ்க்கையில ஸ்டாண்ட் சரியில்லைங்க, கொஞ்சம் இருங்க. தம்பி வா, முதலமைச்சராக திரும்பி பார்த்து ஆளக்காம முதலமைச்சராக சொன்னாருங்க அந்த சசிகலாமா. ஆள் காணும், வயதுக்கு ஓடி போயிட்டாரு. பார்த்தா கால் வருது, போய் காலை விழுந்தான். தம்பி நமக்கு கிடைச்சிருக்கான்னு சசிகலா கண்ணெல்லாம் தண்ணி இருந்துச்சு. இந்த மாதிரி நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவன் வந்திருக்கானே, இவனை நம்பி நம்ம இருக்கலாம்னு வந்தாங்க. குத்து சசிகலாக்கு தான் குத்துனாரா, யோகம் செஞ்சாரா, திரும்ப பாதைய உனக்கு புத்தியால முதலமைச்சர் சசிகலாக்கு செய்தது என்ன? துரோகம் பண்ணாரு. முதலமைச்சரா இருக்கிறதுக்காக நேரம் போனாரு. இந்த காலம் விழுந்தாருல தமிழ்நாட்டுல, டெல்லியில போய் கால விழுந்து இல்ல, நேரம் மோடி அமித்ஷா கால போய் நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டை கூறு போட்டு விட்டீங்க. நீட்டை கொண்டு வாங்க, எதை வேணா கொண்டு வாங்க. ஆனா ஒன்றுதான், நான் மட்டும்தான் முதலமைச்சரா இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. அவங்க அடிமை வந்துச்சுன்னா நல்ல இந்த மாதிரி தானா ஆடு மாமாடு தலைய காட்டுதான் கூட்டு வாரான்னு சொல்லி அந்த ஆட்டை வச்சு இன்னும் ஓட்டி வந்தாங்களா? ஐயா உள்ளேங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, சிகரையா எல்லாத்தையும் சொன்னாங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க? நீ கிடையாது, நீ வேண்டாம், நீ தமிழ்நாட்டின் நலனுக்காக செயல்படக்கூடிய தலைவரே இல்லை, நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுத்த உடனே நான் விடமாற்றம் என்று தொடர்ந்து 2019 தேர்தல் நாமம், 2021 தேர்தல் எடப்பாடிக்கு நாமம், 2024 தேர்தல் எடப்பாடிக்கு பெரிய நாமம். என்ன சொல்ற 2024 தேர்தல் போனோங்க, ஐயோ இன்னும் இந்த மக்கள் தான் உஷாரா இருக்காங்க, வண்டி பிடிச்சிட்டாங்க. முன்னாள் மக்களை நம்ம திருப்பணுமே, தமிழ்நாட்டு மக்களே நான் துரோகம் செய்கிறேன். அப்புறம் துரோகம் செய்கிறார். இனி என்னாலும் என் வாழ்நாள் உள்ளவரை, என் உயிர் பூச்சு இருக்கும் வரை பாஜகவும் கூட்டு சேர மாட்டேன். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? நான் சொல்ல, சொன்னது சாட்சாத் எடப்பாடி கே பழனிசாமி. ஒரு மில்லியன் அண்ணன் இதே வந்துச்சு, தோஷம் வந்துச்சு பாருடா, நீங்க அப்படி சின்ன நட போட்டா அப்படி அழுத போயிருந்தாங்க. அதிக பத்தி நல்லா தெரியுது. எடப்பாடி சொந்தக்காரன் 2 பேர் இங்கே 2 பேருமா ஸ்டோர் பண்ணாங்க. எடப்பாடி இந்த மாதிரிலாம் பேசுறேன், போன் எடுக்க மாட்டேன், பண்ண மாட்டேன், அவன் மாட்டேன், போன் ஒழிச்சிருக்கா, போன ஒழிச்சிருக்கான்னு போன ஒழிச்சு வச்சுட்டாங்க. இவருக்கு என்ன பண்றாரு? போன எடுக்க மாட்டேங்கியா ஸ்ரீராம் அவனை சொல்லி இன்கம் டாக்ஸ் நல்லா தெரியும். நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு இன்கம் டாக்ஸ் எல்லாம் வந்து சொந்தக்கார வீட்டுக்கு காலிங் பெல்ல அடிச்சாங்க. உள்ள பண்ணு சொந்தக்கார வீட்டுக்கு காலிங் பெல்ல அடிச்சாங்க. யாரு? நாங்க டெல்லியில இருந்து இடி வந்திருக்கோம், நான் டெல்லியில இருந்து ஐயா அப்படியே இல்லையா ஒரே நிமிஷம் அண்ணன் போன் பண்ண உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, கூட்டுங்க. நாட்டின் வளர்ச்சிக்காக, இந்தியாவின் வெற்றிக்காக என்ன பண்றாரு? முதல்ல உரிமைக்காக விட்டாரு கூட்டணி. ஒரு தமிழ்நாடு வளர்ச்சிக்காக நான் பாஜகவும் கூட்டணி, கூட்டணி 2 பேரும் சாம்பார் வீட்டுக்கு ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு இடி ஐடி அதுக்காக பண்ணி வச்ச கூட்டணி. தமிழ்நாட்டின் நலனை காப்பாங்க. இத தமிழ்நாட்டு நல்லது செய்யறாரா? உங்க நலனை பார்ப்பாரா? உங்க உரிமைக்காக போர் கொடுப்பாரா? உரிமைக்காக எங்க நிற்பாரா? மோடியும் அமித்ஷாவும் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யணும். இதை நாம் திருப்பி அவருக்கு புரிந்த வகையில பேசுமா பேசக்கூடாதா? எப்படிதான் கேட்க முடியும்? அவனே வா, இப்போ தேர்தல் வரும், தேர்தல 3 தேர்தல் தொடர்ந்து வந்து நாங்க நாமத்தை தான்
போட்டோம். நீங்க போடுற நாம நாம போடுற நாமம் பர்மனண்டா பைய அந்த பைய அச்சு அப்படி நிக்கிற மாதிரி கொடுக்கிறோம். ஏனென்றால் இப்ப தமிழ்நாட்டின் நான் சம்பாதித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும், நான் சொந்தங்களை காப்பாற்ற வேண்டும் பற்றி தான் சொல்றேன். இதை உணர்ந்துதான் என்ன பண்றான்? சரி, ஒரு பாஜக பாருங்க, ஒரு அடிமை இருந்தா பத்தாது, நமக்கு 100 அடிமையும் வேணும். அந்த அடிமை ஒரு நாடக கலைஞனாக இருக்கணும். அந்த நாடக கலைஞர் இருந்தாதான் நம்ம முன்னுக்கு வந்துடலாமா? அங்கேயும் வெயிட் விட்டாங்கம்மா, இதே வெயிட்டாமா, எங்கேயோ வெச்சாலும் கால விடுவாங்கம்மா. இதுக்கெல்லாம் ஒரு கால விழுந்தா நாங்க என்னமா பண்றோம்? நான் தாய்மார்களே, நான் முன்னே கேட்கிற ஒரு இன்றைக்கு நமக்கு பல நல்ல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் தலைவர் பிரதமர். இதை குறிக்கின்ற வகையிலே அமைகின்ற கூட்டம் தான் பாஜக. நம்ம பிள்ளைங்க தான் நம்ம என்ன கேட்கிறோம்? நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளைங்க என்னை விட நல்லா இருக்கும், என்னை விட அதிகமாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், யாருக்கும் தொந்தரவு பண்ணாலும் எல்லாம் குழந்தை பிடிச்சிருக்கும். ஆனால் என்ன பண்றாங்க இந்த பாஜக? அது கிடைக்கக்கூடாது. ஒரு இனத்தை அழிக்க வேண்டாம், என்ன பண்ணோம்? மொழியை அழிக்க. உன் மொழியை அழிச்சுட்டா உன் இனமே காலி, உன் கலாச்சாரமே காலி. என்ன பண்றாங்க? ஒரு சொல்றேன் கேளுங்க. இந்தின்றாங்க. நாங்க யாரும் இந்திக்கு எதிரானவர்கள், எந்த மொழிக்கும் எதிரானவர்கள். எனக்கு தேவைன்னா படிக்கிறேன், தேவையில்லாம படிக்க மாட்டேன். இதே நான் ஆந்திரா போனா என்ன பண்றோம்? தெலுங்குல பேசுனா தெலுங்குல பேசினா தீர்வோம். இதே கேரளா போய் தொழில் பண்ணணும்னா மலையாளத்துல பேசணும், மலையாளத்துல பேசணும். அங்கேயும் இந்த வரவங்க என்ன பண்றாங்க? நம்ம மொழி படிக்கிறாங்க. இவர்கள் என்ன என்றால் ஆதிக்கம். என்ன ஆதிக்கம்? என் மொழிதான் வஸ்தி, உன் மொழி கேரளமாயி, உன் மொழியால பயனே. என்ன சொல்றாங்க? நம்ம பிள்ளைங்க 3 வயசு 4 வயசுல ஸ்கூலுக்கு போகுது. முதல்ல என்ன சொல்றோம்? தாய்மொழியில படிமா. தாய்மொழியில படிச்சாதான் அடுத்தது ஆங்கிலத்தை படிக்கணும். குறிப்பா நம்ம வந்து ஆரம்ப திராவிட முன்னேற்ற சொல்வது தமிழும் ஆங்கிலம் படிங்க. தமிழ் நம்ம தாய்மொழி, ஆங்கிலம் உலகத்தில் தலை சென்று நிற்கிறது. படிச்சால் வாழ்க்கையில நீ பாரு. கூகுள் நிறுவனம் நல்லா வச்சுக்கலாமா? கூகுள் தேடலாமா? கூகுள் நிறுவனத்தின் தலைவன் யார்? சுந்தர் பிச்சை, ஒரு தமிழர். என்ன பண்ணா? தமிழும் படிச்சா, இங்கிலீஷும் படிச்சான். இன்னைக்கு ஒரு தலை சிறந்த நிறுவனத்தில் இருக்கானா? ஒரு தமிழ் தானே. ஏன் நம்ம ஊரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சதுதான் மயில்சாமி என்றார். இன்றைக்கு விண்வெளியிலே சந்திரனுக்கு விண்வெளி அனுப்பிய ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்த விஞ்ஞானி என்றால் மயில்சாமி அண்ணாமலை. அவர் படிச்சது தமிழ் மீடியம் ஸ்கூல்ல. இன்னைக்கு ஆங்கிலம் இன்னைக்கு தலை சேர்ந்து நிற்கிறார். நான் கேட்கிறேன், 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்லையா? இந்தியா சுதந்திரம் கிடைச்சது. அப்ப என்ன பண்ணாங்க? அப்படின்னா போய் ஹிந்தி தான் பேசணும், யாரும் இந்த மொழியில் பேச சொல்லி ராஜஸ்தான் மாநிலம் தெரியுமாமா? அங்கே மார்வாடி மொழி, மார்வாடி தெரியும். அடுத்த எங்க போவோம்? மார்வாடி கடைக்கு தான் போவோம். அவர்கள் பேசுகின்ற மொழி மார்வாடி. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்த போது அந்த மாநிலத்தில் அந்த மொழி பேசியவர்கள், தாய்மொழியாக பேசியவர்கள் 97% பேர் மார்வாடி மொழியை பேசுகிறார்கள். இன்று 77 ஆண்டு ஆகிவிட்டது சுதந்திரத்துக்கு. இன்னைக்கு இந்த மார்வாடி மொழி எத்தனை சதவீதம் பேசுறாங்க தெரியுங்களா? 97% பேசிய 77 ஆண்டு மொழி. ஒரு 3% பேர் தான் அந்த மார்வாடி மொழியை பேசுகிறார். அந்த மார்வாடி மொழி அழிந்து விட்டது. இந்திக்கு போவதும் இல்லை. இதேதான் இங்கே செய்ய தமிழை அழித்திட வேண்டும். தமிழ் மொழியை அழித்தால் உணர்வு இருக்காது. தமிழ் உணவை அழித்துட்டால் இப்ப நீ நான் பேச புரிஞ்சுக்க. நான் தமிழ்ல பேசுறேன், உனக்கு யாராவது தமிழ்ல பேசுறாண்டா, தமிழ் இந்தியில பேசுறான். அந்த விளைவை உருவாக்க முடியாது. நான் ஒன்று யார் மனசையும் புண்பட்டது இல்லை. சரி, இந்தி படி முடியாது. நாங்க தமிழ் படிச்சோம், ஆங்கிலம் படிச்சோம், முன்னுக்கு வந்துட்டோம் இல்லையா? இன்னைக்கு தலை சிறந்த மாநிலமாக நாங்க இருக்கோம். எங்க பசங்க எல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு இந்திய நாட்டி வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க, நல்லா கையில சம்பாதி. உங்க இந்தி மட்டும் படிக்க சொல்லி ஏமாற்றி அவங்க இந்தி மட்டும் படிக்க வச்சிய உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல, உங்க மத்திய பிரதேசத்துல, உங்க பீகார்ல அவங்க எல்லாம் எங்க இருக்குமா வேலைக்கு போறாங்க?
எங்க வேலைக்கு போறாங்க சொல்லுங்க, கேட்கல. நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்கு நீ விவசாயத்துக்கு யார் ஆளுமோ அவங்கதான் வந்து வேலை செய்யணும். தவறில்லை, தவறில்லை, நான் தவறில்லை. நான் சொல்லுங்க அவனை இழிவாக பேசவில்லை. ஒண்ணு நம்ம இழிவாக பேச நான் சொல்லுறதா இந்த கட்டாயப்படவில்லை. ஆனால் இந்தி தீர்ப்பை நாம் இந்தி மொழிக்கு எதிரானவர்கள். நாம் என்ன சொல்றோம், எங்களை பார்த்து கற்றுக்கொள். நீ எப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து மகளிர் உரிமை தொகையை நீ இந்தியா முழுவதும் செயல்படுத்துகிறோமோ அதே போல் தமிழும் ஆங்கிலம் படி அனைத்தும் தாய்மொழியும் ஆங்கிலம் படி உண்மை மொழி தேவைப்பட்டால் நாம் எங்க ஏன் சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு முன்னேற்ற பாதையில் நாம் தேவையில்லாமல் நம்மை பின்னோக்கி செல்வதற்குதான் நீங்க பார்க்க எலெக்ஷன் முடிச்சுமா பட்ஜெட் ஒன்றிய அரசு பட்ஜெட் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு வாரி வாரி வழங்க பட்ஜெட் போட்டா வாங்குறாங்கன்னா மோடி நாம பட்ஜெட் போட்டாயா மோடி இல்ல நம்ம ஊருக்கு முன்னூறு சீட்டாராம் அதுப்பா இந்த மாதிரி கொடுத்துப்பா நான் பார்த்தேன். அம்மா வந்து இந்த எண்ணில கூடுதல் பேசும் நம்மளுக்கு பிச்சைக்காரன் தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாத போயிடும். ஆனா தமிழ்நாட்டில் இன்னுமே செஞ்சிருந்தோம். அதனால வந்து என்னன்னு தெரியல, அம்மா பார்த்தா தெரியுமா ஒண்ணு நடக்காது, விருப்புதான் வருது. இந்த மாதிரி வந்து பார்த்தா காஞ்சிபுரம் வந்து அது என்ன பண்ணுமா, எந்தெந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறோமோ அந்த மாநில புடவைய கட்டிக்குமா. பனாரஸ் புடவை, அப்புறம் வந்து குஜராத் புடவை, அந்தந்த இந்த காஞ்சிபுரம் பட்டு மனசு மாறி இருக்கு. ஏதாச்சும் பட்ஜெட்ல நம்ம ஏதாச்சும் ஒண்ணு நல்லா நானும் பார்த்தேன். 1.5 மணி நேரம் பேசணும், 1.5 மணி நேரம் பேசி திருக்குறள் அப்பே டவுட் வச்சு திருக்குறள் வரும் தமிழ்நாட்டு மக்கள் கூட பிடிப்பை காட்டுவதற்காக வரும் வரல. அப்பே இறங்காது அல்வா திருநெல்வேலி அல்வா கூட ஃபர்ஸ்ட் அல்வா இந்த அல்வா தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது ஒரு முட்டை. அதிகமாக வரிப்பணம் செலுத்திய மாநிலத்தில் முதலிடம் தமிழ்நாடு. நம்ம வரிப்பணம் நமக்கு கிடையாது, ஆனால் உத்தரப்பிரதேசம் இருந்தா அந்த பாஜக. நம்ம வரிப்பணம் ஃப்ரீயா இருக்கு, அங்க பாஜக கூட்டணி இருக்கு. நம்ம வரிப்பணம் அனைத்து மாநிலம் நம்ம மாநிலம். இதான் எங்க தலைவர் சொன்னாரு, நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காலும் சரி எங்க சொந்த காசு தமிழ்நாட்டு மக்கள் தலைக்குனியாக நான் பாதுகாப்பேன் என்றால் இதுவரைக்கும் தலைக்குனியாக நல்லது கொண்டு தொடர்ந்து உங்களுக்காக இரவு முதல் பாராது. இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்கள் இந்த கொரோனா காலத்திலும் சரி, கொரோனா காலத்துல இந்தியாவிலே தடுப்பூசி இலவசமாக தந்த ஒரே முதலமைச்சர் பல உயிர்களை நம்ம உயிர்களை காத்தவர் உங்கள் முதலமைச்சர் முத்துவேல். அதே போல் பொருளாதாரம் சரி, கலைஞர் உரிமை தொழிலாளர் சரி, மகளிர் பேருந்து கட்டணம் சரி, மாணவர்களுக்கு 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு தொடர்ந்து தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, குறிப்பாக உங்களுக்காக உழைக்கின்ற முதலமைச்சர் இருக்கார். அவருக்கு நாம் எப்படி எடுத்து சொல்றோம், எப்படி எடுத்து சொல்றோம்? நீங்க அண்ணன் என்று சொல்லுகிறோம், அப்பா என்று சொல்லுகிறோம், தலைவர் மு.க. ஸ்டாலின் என்று சொல்லுகிறோம். மீண்டும் ஒரு வாழ்க்கை இவ்வளவு நல்லது செய்த உங்கள் ஸ்டாலின் தொடர்பாக ஆட்சி தொடர்பாக அது என்ன பண்ணோம்? ஒரு விரைவு போதும் 1.5 மாசத்துல நேரம் அண்ணன் சொன்ன உதயசூரிய சின்னத்தை பார்த்து உங்க கையில அது சத்தம் அது அதிகமாக மோடி தலைவர் உண்மை தமிழ்நாட்டை நீ என்றைக்கும் ஏமாற்ற முடியாது மோடி. நீ மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, எடப்பாடி பழனிசாமி சரி, எவனா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பெருமை உள்ளவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் தன்மானம் உள்ளவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் நல்லிணக்கத்துக்காக போராடுவார்கள். உங்களை எல்லாம் சந்தித்து விட முயற்சி உங்கள் உறுதியினை கொடுப்பதற்காக கடைசியாக யாராருக்கெல்லாம் 5000 ரூபாய் வெயிட் பண்ணுங்க. 5000 ரூபாய் அங்கதான் 5000 ரூபாய் தொடர்க்கும்.
ஸ்டாலின் மகிழ்வா. வரட்டும். நன்றி நன்றி நன்றி.